எப்படி இருக்க? நல்லா இருக்கு. சார் தான் புருஷனா? ஐயோ பாவம். முத்தம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது. சாப்பிட ஏதாவது கூட. சாப்பாடா? கார்டன்ல உங்க அன்னைக்கு பர்த்டே பார்ட்டி நடக்குது, அங்க போய் சாப்பிடு. நீ சாப்பாடெல்லாம் ஒண்ணும் பண்ணி வைக்கல. என்ன விளக்கண்ண மெழுகுவத்தியில எண்ணிட்டு இருக்கீங்க? பர்த்டே உங்களுக்கு இல்ல, என் தங்கச்சிக்கு. அது இல்லவே, போன வருஷம் உன் தங்கச்சி பிறந்தநாள் விழாவுல 19 மெழுகுவத்தி இருந்தது. இந்த வருஷம் என்னவே 18 இருக்கு. என் தங்கச்சி என்ன சாதாரண நடிகையா, கவர்ச்சி நடிகையா? வருஷம் வருஷம் ஒரு மெழுகுவத்தி குறைச்சிக்கினே வருவோம். 18 வருஷம் கழிச்சா வெறும் கேக்க மாத்திரம் வச்சு பூன்னு ஊதுவோம். ஓவாய் நீ ஊதுவே, சும்மா ஒரு காரணத்துக்காக கேட்டவே. என்னையா பெரிய காரணம்? நீதான் இப்ப படம் எடுக்கிறது இல்ல. என் தங்கச்சி எவ்வளவு வயசான உனக்கு என்னையா? என்னவே அப்படி சொல்லிவிட்ட? மீண்டும் ஔவையார்னு ஒரு படம் எடுக்க போறவே, அதுக்கு உன் தங்கச்சி ஒத்துப்பட்டு வருவான்னு பார்க்க வந்தவே. ஆமா, ஔவையாருக்கு எவ்வளவு வயசு? 60. இப்போ 60 மெழுகுவத்தி வாங்கி சொருகிறேன். உடனே சொருவே. 60 மெழுகுவத்தி வாங்கிட்டோயா? வா வா வா, மெனி ஹாப்பி ரிட்டர்ன். சார் மறுபடியும் படம் எடுக்க போறாராம். அப்படியா? ஆமாமா. இருமா. என்னையா? எங்கம்மா புருஷன்? ஆமா, அத வராரு. ஞாபகம் இருக்கு. ஹலோ, வாங்க சீக்கிரமா. கேக் ஆறிட்டு போகுது. Happy birthday to you. Happy birthday to you. ப்ரொடியூசர் நீங்களே கேக் வெட்டுங்க. கட்டிங்க. சரிங்க, கட்டிங்கடா. என்ன கசாப்படையில ஆடு வெட்டுற மாதிரி வெட்டுறீங்க? சும்மா இருவே. அங்க இதுவே 1/2 கிலோ தேரும் போல இருக்கு. வாய் தரங்க. என் முன்னேற்றத்துக்கு காரணம் எல்லாம் என் கணவர் தான். வாங்க, போயிட்டு வாங்க. பார்ட்டி நல்லா நடந்துச்சுல? எல்லாரும் இன்னைக்கு ஃபங்க்ஷன் நல்லா நடந்ததுன்னு பேசிக்கிட்டாங்க. என் தங்கச்சி எப்போ வந்தா? நான் பார்க்கவே இல்லையே. இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டுருப்பாங்கல்ல? இவ சாப்பிட்டுப்பாளா? சாப்பிட்டுப்பா. சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல 3 புது ப்ரொடியூசர்ஸ் எனக்கு அட்வான்ஸ் கொடுத்தாங்க. சசி, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. வா மாடிக்கு போலாம். உங்களுக்கு ரொம்ப அவசரம். நம்ம அந்தஸ்துக்கு கொஞ்சம் கூட ஒத்து வராத விதத்துல அந்த சசிரேகா கல்யாணம் பண்ணிட்டு அவங்க அண்ணன் என்ன செய்ய முடியும்? எனக்கும் பிடிக்கல, உனக்கும் பிடிக்கல. அதனாலதான் நம்ம வீட்டை விட்டு வெளியில வந்துடலாம் நிச்சயம் பண்ணிட்டேன். எங்க இருந்தாலும் அவன் நல்லா இருக்கட்டும். ஆனா ஒண்ணு வித்துமா, என்ன நடந்தாலும் இனிமே அவகத்துல நான் விட்டு பண்ணேன். வித்துமா, சாமி கும்பிட்டு போது நான் என்ன வேண்டிக்கிட்டேன் தெரியுமா? கடவுளே, என் பொண்ணு நல்லா படிச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வரணும். அதோட அவ ஆசைப்படுற மாதிரி நாட்டியத்திலே நல்ல பேரும் புகழும் அடையணும்னு. அவ்வளவுதாண்டா என் ஆசை. வித்துமா, நான் இன்னைக்கு என் கையால உனக்கு சலங்கை கட்டி விட்டுமாடா? சரிம்மா, காலப்பி வை. இங்க வைடா. ராஜாத்தி ராஜாத்தி. கடவுளே, நான் இந்த சலங்கை உன் காலில் கட்டி விடுற முகூர்த்தம் நீ பெரிய டான்ஸராயி காலை பிடிச்சிருக்கா. பிடிச்சிருப்ப எல்லாரும் உன் டான்ஸ் பார்த்து அப்படியே மயங்கி போயிடணும்.
தலைமை ஆசிரியர் அவர்களே, மாணவ மாணவிகளே, பெற்றோர்களே, நமது பள்ளியில் 25வது ஆண்டு விழாவில் நடந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மணிகளுக்கு பரிசு வழங்குவதற்கு நீங்கள் ஆவலோடு பார்க்க விரும்பும் பிரபல திரைப்பட நடிகர் வந்திருக்கிறார். அவருக்கு இப்போது மாலை அணிவிக்கிறேன். கண்ணடிக்காம கொடுங்க, தப்பா நடிச்சுக்க போறாரு. Shut up. பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பு செல்வங்களே, எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த விழாவில் என்ன சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்க, அதுக்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்ப என்ன பேச போறேங்கிறதுக்கே தெரியல. ஏன்னா பெரிய பெரியவங்க சொல்லாத அறிவுரைகளா நான் உங்களுக்கு சொல்ல போறது இல்ல. ஒண்ணு மட்டும் சொல்ல விரும்புறேன். அதாவது நான் சின்ன வயசா இருக்கும் போது என் வீட்டுல என் தகப்பனார் என்ன வார்த்தை சொல்லிட்டு இருந்தாங்களோ அதே உங்களுக்கு உங்க தகப்பனார் என்ன வார்த்தை சொல்லிட்டு இருக்காங்களோ அதேதான். வேற என்ன, நல்லா படிக்கிறா நல்லா படிக்கிறா நல்லா படிக்கிறா சொல்றதுதான். சரி, நானும் நல்லா படிதான் சொல்லிட்டு சின்ன வயசுல ஸ்கூல்ல போய் சேர்ந்தேன். ரொம்ப நல்லா படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் அறிவு ஜாஸ்தி தான் இருந்தது. நிஜமா இப்பதான் இல்லைன்னு வச்சுங்களேன். சரி, என் படிப்பை பார்த்து எங்க கிளாஸ் டீச்சர் வேற டீச்சர்ஸ் எல்லாம் டெஃபினட்டாக ஒரு பெரிய டாக்டரோ இன்ஜினியரோ இல்ல கலெக்டரோ ஆயிடுவான்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. நானும் ஆயிட்டேனே. கலெக்டர் இல்ல, கண்டக்டர். ஒரு நாள் நான் டியூட்டில இருக்கேன். காக்கி துணியை மாட்டிக்கிட்டு கையில பேக் வச்சுக்கிட்டு பேசஞ்சர் டிக்கெட் கொடுத்துக்கிட்டு ஓ ரைட் போயிட்டே இருக்கேன். பஸ் போயிட்டே இருக்கு. தூரத்துல ஒரு பஸ் ஸ்டாப். அங்க ஒரு அம்மா நின்றுட்டு இருக்காங்க. என்னடா இது எங்கேயோ பார்த்த மூஞ்சியா இருக்கேன்னு பார்த்தா அவர் தான் நம்ம கிளாஸ் டீச்சர். எந்த கிளாஸ் டீச்சர்? நான் கலெக்டர் ஆயிடுவேன் சொல்லிட்டு இருந்தாங்களே அந்த கிளாஸ் டீச்சர். சரி, ஒண்ணு பண்ணலாம், பஸ் இங்க நிறுத்தவே வேண்டாம், அப்படியே டபுள் ரைட்ல போயிடலாம். டபுள் ரைட் கொடுத்தேன். என்னுடைய கலாச்சாரம் ஒரு 10-15 பேசஞ்சர்ஸ் அங்க இறங்கணும். பஸ் அங்க நின்றுடுச்சு. பேசஞ்சர்ஸ் எல்லாம் கீழே இறங்குனாங்க. நம்ம கிளாஸ் டீச்சர் பஸ்ஸுக்குள்ள ஏறிட்டாங்க. நான் எப்படி மூஞ்சியா காட்டுறது? ஒண்ணு பண்ண, பின்னாலே அப்படியே உட்காந்துட்டேன். எங்கடா கண்டக்டர் சொல்றாங்க. நான் முன்னால போகவே இல்லை. 4-5 பஸ் ஸ்டாப் ஆச்சு. எல்லாம் இறங்கி போயிட்டாங்க. நம்ம டீச்சரும் கீழே இறங்கி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் முன்னால போனேன். அன்னைக்கெல்லாம் நான் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கேன்னா அது காரணம் என்னன்னா நான் சரியா படிக்காததான். கோடீஸ்வரன் பிள்ளைங்களை படிக்கணும்னு சொல்லுவான், ஏன் தன் பிள்ளைங்களை படிக்கணும்னு சொல்லுவான். அதுக்கு காரணம் பணம் பேர் மட்டும் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக இல்ல, அதுக்கெல்லாம் அடிப்படையான அறிவை சம்பாதிக்கணுங்கிறதுக்காகத்தான். இந்த வாட்ச் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு ஒரு இலக்கணமே இருக்கு. வாட்ச்னா தமிழ்ல கடியாரம், இன்னொன்னு கவனி. வாட்ச் WATCH. W for watch your words. உன்னுடைய வார்த்தைகளை கவனி. A for watch your actions. உன்னுடைய செயலை கவனி. T for watch your thoughts. உன்னுடைய எண்ணங்களை கவனி. C for watch your conduct. உன்னுடைய நடத்தையை கவனி. H watch your heart. உன்னுடைய இதயத்தை கவனி. இது எல்லாத்தையும் ஒழுங்கா கவனிச்சு நடந்துகிட்டா உங்க எதிர்காலத்தை அவ கவனிப்பா. இப்பொழுது பரிசுகள் வழங்கப்படும். பேச்சு போட்டியில் முதல் பரிசு பாஸ்கர். நாட்டிய போட்டி முதல் பரிசு வித்யா. தேங்க்யூ. நில்லுமா. கிளாஸ் ஃபர்ஸ்ட் முதல் பரிசு வித்யா. கட்டுரை போட்டி முதல் பரிசு. தேங்க்யூ. உங்க வீட்ல இருந்து யாரும் வரலையாமா? இல்ல. உங்க அப்பா என்ன செய்யறாரு? எனக்கு அப்பா அம்மா கிடையாது. ஓவிய போட்டி முதல் பரிசு செல்வம். அப்போ உங்களுக்கு யார் தான் இருக்கா? எங்க அண்ணனும் அண்ணியும் தான். அவங்க இங்க எல்லாம் வரமாட்டாங்க. அப்போ தனியா நீ வீட்டுக்கு போற? ஆமா, போகும்போது நாங்க உன்னை டிராப் பண்றோமா? தேங்க்ஸ். விழாவெல்லாம் நல்லா நடந்துங்களா? ரொம்ப நல்லா இருந்தது. அந்த டீச்சரை மட்டும் மாத்திடுங்க. ஏன் சார்? கண்ணாப்பி தான் கண்டுக்கிறாங்க. அது அவளோட பழக்கம் சார். நல்ல பழக்கம். உங்க அண்ணன் என்னமா பண்றாரு? எங்க அண்ணன் என்ன பண்றாருன்னு எனக்கு தெரியாது. எப்பவும் குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வருவாரு. எங்க அண்ணன் சினிமாவில் ஆக்ட் பண்றாங்க. அவங்க பேர் சசிரேகா. அவங்களுக்கு எனக்கு கண்டாலே பிடிக்காது. ஏன் அப்படி? எங்க அண்ணன் ஏதோ ஒரு ஹோட்டல்ல கேபரே டான்ஸ்ல இருந்தாங்க. எங்க அண்ணன் அவளுக்கு தான் கல்யாணம் பண்ணி சொல்லி பிடிவாதம் பிடிச்சாரு. எங்க அம்மா அதுக்கு சம்மதிக்கல. திடீர்னு ஒரு நாள் அண்ணா கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. அம்மா இனிமே இந்த வீட்டுல இருக்காட்டேன்னு சொல்லி வெளியே போயிட்டாங்க. நான் அம்மாவோடய வெளியே போயிட்டேன்.
அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அம்மா இறந்து போயிட்டாங்க. நானும் வேற வழி இல்லாம மறுபடியும் அண்ணன் வீட்டுக்கே திரும்பி வரும்படி ஆயிடுச்சு. அவங்க கல்யாணத்தை எதிர்த்தேங்கிற காரணத்தினால எங்க அன்னைக்கு என் மேல கோவம். ரொம்ப நேரம் டான்ஸ் பண்றியா? இல்ல, அப்பப்ப ஸ்கூல்ல சொல்லி கொடுப்பாங்க. என்ன பெரிய டான்ஸரா ஆகுன்னு எங்க அம்மாவுக்கு ரொம்ப ஆசை. என் வீட்டு கிளாஸ் எடுக்கிறேன், நீ வேணா வாயே. ஓஎஸ், கண்டிப்பா. தேங்க்யூ சோ மச். நாளைக்கே வரேன். தேங்க்யூ ஆண்டி. பாய் அங்கிள். பாய். அண்ணி, என்ன அண்ணி, இந்த 2 கோப்பையும் எனக்கு ஸ்கூல்ல பரிசா கிடைச்சது. ஒன்னு ஸ்டடீஸ்க்கு, இன்னொரு டான்ஸ்க்கு. ஓ, நீ டான்ஸ் வேற ஆடுறியா? என்ன பெருசா கோப்பையை கொடுத்துட்டாங்க? கையில வாங்கி பாருங்க. நீ கண்ணால பார்த்தாலே தெரியுதே. எனக்கு இப்ப டைம் இல்ல, நான் அப்புறம் பாக்குறப்போ. அண்ணா, ஹாய் வித்யா. வித்யா தானே? இது பாத்தீங்களா? இதெல்லாம் எங்க ஸ்கூல்ல பரிசா கிடைச்சது. நான் கூட ஹாஸ்டல்ல இட்லி சாப்பிடுற போட்டியில நிறைய இட்லி சாப்பிட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்தேன். மட பசங்க, உன் ஸ்கூல்ல இருக்கிறவங்களுக்கு அறிவே கிடையாது. அண்ணா, வெறும் கப்ப கொடுத்துருக்காங்களே, இதுல கொஞ்சம் விஸ்கி ஊத்தி கொடுத்துருந்தாங்கன்னா மஜா இருந்திருக்கும். மட பசங்க. நாளைக்கு ஷூட்டிங் எங்கேன்னு சொன்னாங்க? வண்டலூர்லமா. அதுக்கு தேவையான மேக்கப் சாமான்லாம் எடுத்து வை. சரிம்மா. ஏமா அது கப்ப கொண்டு போய் செருப்புக்கு பக்கம் வைக்கிறீங்க? அப்படி சொல்லாதே பாயா. இது எங்க அம்மா கட்டின பட்டு புடவை, அவங்களோட செருப்பு. இது பக்கத்துல கொண்டு வந்து நான் வாங்கின கவ வச்சா எங்க அம்மா கையில கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கின மாதிரி என் மனசுக்கு ஒரு திருப்தி.